கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இரவு நேரத்தில் வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை தாக்கி கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் தங்கச் செயினை திருடிச் சென்ற முகமூடி கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். தனி ஆளாக கொள்ளையனிடம் 20 நிமிடங்களுக்கும் மேலாக போராடிய மூதாட்டிக்கு நடந்தது என்ன? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள வளையப்பட்டியைச் சேர்ந்த பொன்னுச்சாமி என்பவரின் மனைவி இரம்மாள். பிள்ளைகளுக்கு திருமணமாகி வேறு இடத்தில் வசித்து வரும் நிலையில் இரம்மாள் மட்டும் தனியாக வசித்து வந்தார். வியாழக்கிழமை அன்று இரவு 11 மணி அளவில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் மூதாட்டியின் வீட்டில் புகுந்து கொடூரச் செயலில் ஈடுபட்டு ஊர் மக்களையே அலறவிட்டிருக்கிறார். படுக்கை அறையில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் அருகே சென்றவர் திடீரென அவரது கழுத்தில் கை வைத்து 4 சவரன் தங்கக் கொடியை பறிக்க முயன்றுள்ளார். யாரோ தன் கழுத்தில் கை வைப்பதை உணர்ந்து அதிர்ச்சியில் விழித்த மூதாட்டி முகமூடி கொள்ளையனை கண்டு மிரண்டு போனார். தன்னுடைய தாலிச்செயினை பறிக்க விடாமல் தாலிச்செயினை கெட்டியாக பிடித்துக் கொண்டார். இதனால் கொள்ளையனை எதிர்த்து நின்றார். சுமார் 20 நிமிடங்கள் அந்த கொள்ளையனுடன் போராடிய மூதாட்டியை ஒரு கட்டத்தில் கொள்ளையன் தாக்கி செயினை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். மூதாட்டி காயமடைந்த நிலையில் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவர் அக்கம் பக்கத்தினரிடம் கண்ணீருடன் நடந்த கொடுமைகளை கூறியிருக்கிறார். கன்னம் மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயமடைந்திருந்த மூதாட்டியை மீட்டு அவரது உறவினர்கள் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் ஆகியோர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு அந்த வீட்டில் கிடைத்த தடயங்களை சேகரித்த போலீசார் அதே பகுதியில் உள்ள கோயிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் பதிவுகளையும் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தன்று அந்த ஏரியாவுக்குள் வந்து சென்ற மர்ம நபர்களின் விவரங்களையும் சேகரித்து விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். கரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தனியாக வசிக்கும் மூதாட்டிகளை குறிவைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடிப்பதில் களமிறங்கி இருப்பதாக தெரிகிறது. தண்ணீர் கேட்டோ அல்லது முகவரி கேட்பது போலவோ யார் வந்தாலும் நம்பி ஏமாற வேண்டாம் என போலீசாரும் எச்சரித்திருக்கின்றனர். இந்த வழக்கில் முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை பிடித்து விசாரித்தும் வருகின்றனர். விசாரணையின் முடிவிலும் முகமூடி கொள்ளையின் பிடிபட்ட பின்னருமே மூதாட்டியை தாக்கி செயின் பறித்தவர் யார் என்கிற முழுமையான விவரமும் தெரிய வரும்.